ஓம் குருவடி சரணம். ஸ்ரீ ஜெய் குருஜி அவர்களை எனது வாழ்விலே அறிமுகம் செய்த கீதா மற்றும் ராமகிருஷ்ணன் தம்பதியினருக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஸ்ரீ ஜெய் குருஜி அவர்கள் வேதபுரியாம் புதுச்சேரியில் 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள் பௌர்ணமி தினத்தன்று புனிதவதி அம்மையாருக்கும் நாராயணசாமி ஐயாவுக்கும் மகனாக அவதரித்தார். பிறப்பினால் அவதாரம் ஆகும் சிலரிடையே அவதாரமே பிறப்பானது ஜெய்குருஜி அவர்களுக்கு. சராசரி வாழ்வியலில் திளைத்தாலும் இவர் உயர் நோக்கம் உள்நோக்கமாய் திகழ 1990ஆம் ஆண்டு புதுச்சேரி சிற்றம்பலம் கூட்டு ரோட்டில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோவில் ஆவுடையில் அமர்ந்திருக்கும் போது 14 வயதில் தன்னை உணர்ந்தார். இறை உணர்வு பெற்றார். தரணியில் தன் அவதார நோக்கம் அறியப் பெற்றார். மூலம் முதல் முடிவு வரை மானுடத்தின் தேவையே தன் சேவை என வாழ்ந்தார். வேறுபாடற்ற சமூகமே இறைத்தேடலின் ஆரம்பம் என வகுத்தார். எளிமையே உருவான ஜெய்குருஜி அவர்கள் யோக நெறி பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் பயிற்றுவித்தார். பல புத்தகங்களையும் ஒளித்தட்டுக்களையும் சமூகத்திற்கு தந்தருளினார். ஜெய் குருஜி அவர்கள் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் திகதி அதிகாலை 2 மணி அளவில் சமாதி நிலை எய்தினார். குரு அருளினால் குருஜியின் திருவுருவத்தை வருவதற்கு அடியேனையும் பொருட்டாக எண்ணி அருள் பாலித்ததை எண்ணி அகம் மகிழ்கிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்தல், தெளிவு குருவி திருநாமம் சப்பல், தெளிவு குருவி திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உருவம் சிந்தித்தல் தானே. இதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா. குருவே சரணம்.